மூலியமா தான் ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் அனுப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரேயர் இருக்கு வாங்க நல்லா அற்புதமா நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் அலட்சியமா தான் வந்தேன். அடுத்தடுத்தது நல்லா ப்ரேயருக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். அப்ப என்னோட ஆவிக்குரிய லைஃப்ல பெரிய மாற்றத்தை உணர உணர ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் ப்ரேயர்ல நான் பயந்துட்டு இருக்கிறப்ப தரிசனமா நிறைய பிசாசு எனக்கு கிரிய செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன ரொம்ப என்னால தூங்க விடாம ரொம்ப நான் போராட்டத்தை சந்திச்சிட்டு இருந்தேன். நைட்ல தூங்கவே முடியாது. அவ்வளவு பிசாசுக்கிற டெய்லியும் பாம்பு தான் கனவுல வரும், பெரிய பெரிய பாம்பா சொல்லிட்டு. சரி அப்படியே மறுநாள் காலையில பாஷாப்பா கால் பண்ணி இதே மாதிரி எனக்கு தரிசனம் வருது, நான் எப்படி ஜெபிக்கணும் பாஷாப்பான்னு சொல்லி கேட்டேன். அவங்க இப்படி எல்லாம் ஜெபிக்கணும், இதே மாதிரி தண்ணி வச்சு ஜெபிமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதோட ஜெபிச்சுட்டு நான் விட்டுட்டேன். நானு ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. எப்பயாவது ஒரு நாள் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றப்ப வந்து படுத்துட்டாரு அவரு. படுத்துட்டு நான் வந்து நைட் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு மாதிரி சத்தம், பெரிய சத்தம் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்தா வருது. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா பாம்பு மாதிரி அப்படியே நான் தரிசனத்துல பாம்பு அப்படியே வந்து அவர்கிட்ட பேசுது. அப்படியே நீ ஜெபிக்கவே கூடாது, நான் 2 வேளையும் ப்ரேயர் பண்ண கூடாதுன்னு அவ்வளவு சத்தம் போட்டு சொல்றது. நாங்க ரொம்ப அழுதுட்டோம் அன்னைக்கு. என்னடா பண்றது, இவ்வளவு பிரிய செய்யுது. எங்க வீட்டுல திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ப்ரேயருக்கு போறதுனாலதான் உன்ட்ட எல்லா பிசாசும் கிரிய செய்யுது, நீ தேவையில்லாம இழுத்துக்கிட்டு வந்து நீ வந்து அவ்வளவு பண்றன்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுல. என்ன சரி நான் அழுதுகிட்டு இருந்தேன். நானு என்னடா பண்றது, இப்படி ப்ரேயருக்கு போறதுனால சரி ப்ரேயரை நிறுத்திடலாம் நம்பன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப 3 மணி வரைக்கும் ரொம்ப பிசாசு அழுக்கடிக்குது. யாருக்கு போன் பண்ணணும், ரெஜினா அம்மா கால் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் பார்த்தா மணி 3 மணி இந்த நேரத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜீசஸ் காலுக்கு ப்ரேயர் பண்ணலாம், 24 hours ப்ரேயர் கால் பார்த்தா அந்த நம்பர் போகவே இல்லை சுத்தமா. அந்த நம்பருக்கும் சரி அவன் என் சிஸ்டர் குஷ்பு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். நான் இதே மாதிரி எனக்கு ரொம்ப பிசாசு போராட்டமா இருக்கு, ரொம்ப மாமா ரொம்ப பாம்பு மாரி ஒரு மாதிரி கத்துறாரு, எனக்கு பயமா இருக்கு, எப்படி ப்ரேயர் பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவ இப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே எங்க மாமியாரு குஷ்பு 3 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம். ஒரு வழியா போயிடுச்சு அந்த பிசாசு. அப்புறம் மறுநாள் காலையில அந்த பாஷா பக்கம் திரும்பி கால் பண்ணி சொல்ல அதே மாதிரி ரொம்ப போராட்டமா இருக்கு, நல்லா முடியலன்னு சொன்னேன். அப்புறம் தனுஷ்பா சபைக்கு ப்ரேயர் மீட்டிங் இருக்குமா, அப்ப நீங்க வாங்க, வந்து பெரிய மாற்றம் கிடைக்கும், வாங்க நல்லா ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கும் இதை போனேன். நான் போறப்ப அங்கேயும் நிறைய தடை, என்னால போகவே முடியல. எப்படியாவது போக கூடாதுன்னு பிசாசு இழுத்துனா நான் போயிட்டு அங்க ரச்சனா அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு எல்லாருமே சர்ச்சில் கூடி எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சிச்சு அந்த சர்ச்சில். அதுல இருந்து எனக்கு தரிசனத்துல பாம்பு வர்றது கிடையாது, எது வர்றது கிடையாது. பெரிய மாற்றம் ஜெபிச்ச நமக்கு நன்றி சொல்றேன் நானு. அப்புறம் வந்து எனக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து திட்டிட்டு இருந்தாங்க, நான் இவ்வளவு தூரம் போய் ப்ரேயர் பண்ணிருந்தீங்க, போயிட்டு எதுக்காக போனேன்னு சொல்லிட்டு வீட்டுல திட்டினாங்க. அப்புறம் வீட்டுக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு நடக்குது, இந்த வீட்டுல தானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நான் மட்டும் தான் பாதிக்கப்படுறேன், நான் மட்டும் தான் அழுகுறேன், யாரும் இல்ல, எல்லாரும் நல்லாதான் இருக்கிறாங்க, நான் ப்ரேயர் பண்றேன், நான் மட்டும் தான் பாதிக்கப்படுறேன். ஏசப்பா என்ன ஏசப்பா, அந்த வீடே எனக்கு பிடிக்கல ஏசப்பா, ஏன்னா சுத்தி அந்த வீடு சுத்தி விக்கிரகம், எனக்கு எப்படியாவது வேற வீட்டை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நாத்தனார் டாக்டரா இருக்காங்க, அவங்க மூலம் என்ன சொன்னாங்க, அண்ணி எனக்கு லோன் ஒண்ணு சாங்ஷன் ஆயிருக்கு, அந்த லோனை வச்சு நம்ம அக்ரிமெண்ட் வீடு போயிடலாம்னு சொன்னாங்க. ஏசப்பா ரொம்ப நன்றி, நான் வீட்டுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே இந்த கூடுக்கல பிரியா சலமோன்ட்ட நான் சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஜெபிச்சாங்க அவங்க. ஒரு கர்த்தர் பெரிய வீடு, நான் நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய வீட்டை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு உண்மையில அவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் நினைச்சே பார்க்க முடியாது. எப்படி அது கிடைச்சது, ஒரு 2 daysல கிடைச்சது அந்த அமௌண்ட். அவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்க கிருபை செய்தாரு. அக்ரிமெண்ட்டுக்கு பெரிய வீடு, நல்ல லக்ஸுரியான வீடு, எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வீட்டை தந்தாரு. நன்றி. இன்னுமே என்னால நினைச்சு பார்க்க முடியல, எப்படி தந்தாரு சொல்லிட்டு என்னால. அது மாதிரி ஏசப்பா அவ்வளவு பெரிய அற்புதத்தை எனக்கு தந்தாரு. கர்த்தருக்கு உண்மையிலே நன்றி செலுத்துறேன் நானு. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவா ஜெபிச்சது கிடையாது, நானு குதிச்சது கிடையாது, எனக்கு பைபிளுக்குள்ள வசனம் தெரியாது, பைபிளையும் எந்திரிச்சு நான் படிக்கவும் மாட்டேன். இந்த பிரேயர்ல வந்துதான் நான் அவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துறேன். எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு. இந்த புது வீட்டுக்கு வந்துமே எனக்கு பிரச்சனை முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி இருந்த வீட்டுல வந்து எனக்கு 40,000 அட்வான்ஸ் கொடுக்கணும். அவங்க ஒரு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நாங்க திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்படி உங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சது உங்களுன்னு சொல்லிட்டு, எப்படியாவது உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி அமௌண்ட் ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க வீடு அப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க, இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க, நாங்க அமௌண்ட் எல்லாம் தர முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நாங்களும் பதிலுக்கு திட்டி விட்டோம். உடனே போலீஸ் கேஸ் வரலாம் போயிடுச்சு. போலீஸ் போறோம் அப்படி இப்படின்னு சொல்ற ரொம்ப மிரட்டினான். நீ என்ன வேணாலும் பண்ணு, உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிட்டான். அப்புறம் அவனே அடங்கி போயிட்டான். அவனா நான் இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது நான் மட்டுமே இல்ல, எனக்காக ஜெபிச்சாங்க. இந்த டெய்லியுமே எனக்கு சாசு போராட்டாக்க ஃபேம்னா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாங்க, மெர்லின் அக்கா, இது பிரியா சோலமன் எல்லாரும் எனக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நான் ரெஜினம்மா எல்லாரும் டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாது, எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன ஆசீர்வாதம், பெரிய சின்ன வீட்டுல அவ்வளவு தேவைகள் இருந்தது, எல்லாச்சும் இந்த புது வீட்டுக்கு வந்து சந்திச்சாரு. உண்மையில நினைச்சே பார்க்க முடியாது, அப்படி
செய்வார் ஆண்டவர் எனக்கு. நம்ம ஆண்டவரே இவ்வளவு நாள் தேடாம விட்டுட்டோம், நம்ம இவ்வளவு அற்புதம் செஞ்சாரு ஆண்டவர் சொல்லிட்டேன். உண்மையிலே எல்லாருக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமா இருக்கணும். எல்லாம் நீங்களும் ஆண்டவரை நல்லா நேசிங்க, டெய்லி பிரேயருக்கு வாங்க. கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லுங்க, ஒரு நாள் மெசேஜ் போட்டிருந்தாங்க பேய்